லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. துவான் சுரேஷ் சலே சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நிறைய விடயங்கள் நேற்றைய தினம் பேசுவதற்கு இருந்தது. இருப்பினும் என்னுடைய சுகையினம் காரணமாக என்னால் நேற்றைய தினத்துக்கான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே நேற்றைய தினம் நடந்த விடயங்கள் அல்ல, இன்றைய தினம் புதிதாக நடந்த விடயத்தை உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் தெளிவுபடுத்த போகிறேன். அதாவது நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தான் துவான் சுரேஷ் சலே அவருடைய கடவுச்சொல், அதாவது லேப்டாப் மற்றும் மொபைல் ஃபோன் ஆகியவற்றின் கடவுச்சொல்லை பாஸ்வேர்டை விசாரணை அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல் விசாரணையிலிருந்து சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவை எக்காரணம் கொண்டும் இதிலிருந்து நீக்க முடியாது, அதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதை போல அந்த விடையும் அமைந்திருந்தது. இப்படியான சுரேஷ் சலே தரப்பிலே முன்வைக்கப்பட்ட பல கோரிக்கைகள் நேற்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. சுரேஷ் சலே தரப்பிலே முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையில் ஒன்று தான் சுரேஷ் சலேவுக்கு வாசிப்பதற்கு புத்தகங்கள் தேவை என்று கேட்டிருக்கின்றார்கள். புத்தகம் மாத்திரமல்ல, எழுதுவதற்கு ஒரு கொப்பியும் பேனை பென்சில் போன்ற உபகரணங்களும் கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த விடயமும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நபர் துவான் சுரேஷ் சலே என்பவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிலையில் இருக்கின்ற ஒருவர். எக்காரணத்திற்காகவும் இவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது, ஒரு எச்சரிக்கை இருப்பதன் காரணமாக இந்த பேனையோ பென்சிலோ இப்படியான எந்த ஒரு பொருளையும் இவருக்கு வழங்க முடியாது. ஆகவே அதனை முதல் நோக்கமாக கொண்டு நிராகரிக்கப்படுகின்றது. ஆனால் இவருக்கு ஏதேனும் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் சிஐடியில் தடுப்பு காவல் இருப்பவர்களுக்கு என்று ஒரு புத்தக சாலை ஒன்று இருக்கிறது, ஒரு நூலகம் அந்த அலுவலகத்திற்குள்ளே இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு தேவை என்றால் சிஐடி அதிகாரிகளின் அனுமதியுடன் அவர்களுடைய மேற்பார்வையில் இவர் அங்கு இருக்கின்ற புத்தகங்களை வாசிக்க முடியும், இவருக்கு அவற்றை பெற்றுக் கொடுக்க முடியும். மாறாக எழுதவோ அல்லது எழுதுவதற்கு தேவையான எழுது கருவிகளோ எதுவுமே வழங்கப்பட மாட்டாது. அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்படுகின்றது. இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதுக்கு முன்பதாக பிடிஏவின் கீழே சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்ட ஒரு நபர் இவருக்கு வழங்கப்பட்ட குப்பியில் இறுதி தாளை கிழித்து ஒரு ரகசியமாக இவர் தப்புவதற்கான ஒரு ரகசியம் திட்டம் போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான காரணங்களை முன்வைத்து இவருடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இப்பொழுது பிரதானமாக இருந்த பிரச்சனை இவருடைய பாஸ்வேர்ட் பிரச்சனை தானே. இப்பொழுது அதற்கும் தீர்வு கிடைத்துவிடும். இனியும் காலம் தாமதம் செய்யாமல் மேற்கொள்ள முடியாது, உடனடியாக பாஸ்வேர்டுகளை வழங்க வேண்டிய சூழலுக்கு சுரேஷ் சலே தள்ளப்பட்டு விட்டார். ஆனால் இதுவரை சுரேஷ் சலே எக்காரணம் கொண்டும் அவருடைய பாஸ்வேர்ட் இந்த கடவுச்சொல்லை விசாரணை அதிகாரிகள் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை, அப்படி இவரை கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பது சட்டத்திற்கு முரணானது, தகுந்த நடவடிக்கை எடுப்போம், தகுந்த தண்டனை கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லி வந்த உதயகம்மன் பேர் நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தார். சுரேஷ் சலேவினுடைய பாஸ்வேர்ட் இன்று கேட்டு கரைச்சல் கொடுப்பவர்கள், பிரச்சனை பண்ணுபவர்களுக்கு அவர்களுடைய அரசாங்கத்திலே எதிர்காலத்தில் அவர்களுடைய அரசாங்கத்திலே தகுந்த தண்டனை கொடுப்போம் என்று நேற்று தினம் கூட உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருந்தார். அது காலை தான் சொன்னார். ஆனால் நீதிமன்ற நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு இடம்பெற்றதால் அவருக்கு பிற்பகல் 2 மணிக்கு பிறகு என்ன சொல்வது என்று தெரியாமல் இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தி இருக்கின்றார். இந்த ஊடக சந்திப்பிலே பிரதானமாக ஏன் சுரேஷ் சலே அவருடைய கடவுச் சொற்களை விசாரணை அதிகாரிகளை கொடுக்கக்கூடாது என்பதற்காக 4 காரணங்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். அந்த காரணங்களை தான் நாம் பார்க்க போகின்றோம். ஒரு சில வரலாற்று நிகழ்வுகளையும் கடந்த காலங்களில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளையும் அவர் இந்த இடத்திலே முன்வைத்திருக்கின்றார். நாங்கள் பார்ப்போம் என்ன சொல்ல வருகிறார் என்று. ஆகவே இந்த ஊடக சந்திப்பில் உதயகம்மன் பிள்ளை பேச ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்வது இதுதான். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை ஊடக சந்திப்பில் அரசின் ஊடக பேச்சாளரான அமைச்சர் நளின் ராஜேந்திர சுரேஷ் சலே என்று இந்த நிலைமைக்கு வந்திருப்பது அவரது சொந்த தவறால் அவரிடம் உள்ள கடவுச்சொற்களை வழங்கி விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியும் என்று அமைச்சர் நளின் ராஜேந்திர கூறினார். உண்மையில் அரசின் ஊடக பேச்சாளராக அமைச்சர் முன்வைத்த கருத்து சட்டத்திற்கு முரணானது.
குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு சந்தேக நபரை தனது மீதான விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அது சட்டவிரோதமான செயல். அமைச்சர் நளின் ராஜேஷ் செய்திருப்பது அதுவே. நேற்று கோட்டை நீதிமன்றம் சுரேஷ் சலே தனது கைபேசி மற்றும் கணினியின் கடவுச்சொற்களை குற்ற புலனாய்வு அதிகாரிகளிடம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அந்த நீதிமன்ற உத்தரவை நாம் மதிக்கின்றோம். ஆனால் அந்த உத்தரவுடன் நாம் உடன்படவில்லை. பார்த்து கொள்ளுங்கள் எப்படியான ஒரு கருத்து என்று. அந்த நீதிமன்ற உத்தரவை நாம் மதிக்கின்றோம், ஆனால் அந்த உத்தரவுடன் நாம் உடன்படவில்லை என்றும் சொல்கின்றார்கள். அது எப்படி? நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தால் உங்களால் எப்படி அதன் உடன்படாமல் இருக்க முடியும் என்று பல பேர் இன்று சமூக வலைத்தளங்களிலே கேள்வி கேட்டு இருக்கின்றார்கள். ரைட், தொடர்ந்து பார்ப்போம் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று. ஏனெனில் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள அடிப்படை சட்ட கொள்கையின்படி ஒரு சந்தேக நபரை தனது மீதான விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு நீதிமன்றத்திற்கு கூட கட்டாயப்படுத்தும் அதிகாரம் இல்லையாம். அப்படி என்றால் யாருக்கு இருக்கின்றது? ஒரு விசாரணை நடக்க வேண்டுமாயின் அது உண்மைகள் நிரூபிக்கப்படுவதற்காக, குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படுவதற்காக, உண்மை இவர் ஒரு குற்றம் செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்படுவதற்காக விசாரணைகள் நடத்தப்படுவது அவசியம், கட்டாயம். விசாரணைகள் முறையாக இடம்பெற்றால்தான் அதன் உண்மைத்தன்மை வெளியே வரும். இப்பொழுது சுரேஷ் சலே நல்லவரா கெட்டவரா என்பதை தீர்மானிக்க வேண்டியது விசாரணை தான். ஆக விசாரணை சரியாக நடக்க வேண்டும் என்றால் இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் சுரேஷ் சலே என்றும் காலம் தாமதிக்காமல் அவருடைய பாஸ்வேர்டை வழங்கியிருக்க வேண்டும். அதை வழங்காமல் இருப்பது தான் பல சந்தேகங்கள், கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது. ரைட். ஆகவே இதை இவர்கள் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யார்? இந்த உதயகமன் பிற தரப்பினர். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்ல வருகின்றார். ஆகவே அப்படியான உதயகமன் பிற தொடர்ந்தும் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். அடையாள அணிவகுப்பில் ஐடென்டிஃபிகேஷன் பெரட் பங்கேற்க உத்தரவிடுவது போன்ற சில விதி விலக்குகளை தவிர விசாரணையின் எந்த பகுதிக்கும் சந்தேக நபரை கட்டாயப்படுத்த முடியாது. எனவே நீதிமன்ற தீர்ப்பை மதித்தாலும் அதனுடன் சட்ட ரீதியாக ஒத்துப்போகவில்லை என்பதால் சுரேஷ் சலேவின் சட்டத்தரணிகள் இந்த உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இவர் நம்புகிறார்கள் இல்லை, இவர்கள் தான் எல்லாமே செய்வது. உதயகமன் பிள்ளை எங்கிருந்து பிரஸ் மீட் கொடுப்பதெல்லாம் இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு நடப்பது தான், புதிதாக ஒன்றும் நடப்பதற்கல்ல. இவர் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான். இந்த விடயத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே முன்வைத்து அது சட்டத்தின் இடம் இருக்கின்றது. அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. நீதவான் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விடயத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இவர்கள் முன்னிலைப்படுத்தி அதற்கு ஏற்ற உத்தரவுகளை பெற முடியும். அதைத்தான் செய்ய போகிறார்கள் என்பதை இந்த ஊடக சந்திப்பில் இவர் சொல்லாமல் சொல்கின்றார். சுரேஷ் சலே தனது கடவுச் சொற்களை போலீசாரிடம் வழங்காமல் இருக்க நியாயமான 4 காரணங்கள் உள்ளன என்று உதயகமன் பிள்ளை சொல்கின்றார். அந்த 4 காரணங்கள் என்னவென்பதையும் நாங்கள் பார்த்து விடுவோம். முதல் காரணம், குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு சந்தேக நபர் தனது மீதான விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. பல நாடுகளில் கைது செய்யப்படும் நேரத்திலேயே நீங்கள் அமைதியாக இருக்க உரிமையுடையவர். நீங்கள் கூறும் எந்த கருத்தும் உங்களுக்கே எதிராக நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் நமது நாட்டில் நடைமுறை வேறுபட்டுள்ளது. பல சந்தர்ப்பங்களில் அழுத்தம் கொடுத்து அல்லது பலவந்தமாக வாக்குமூலம் பெற முயற்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஆனால் சட்டம் தெளிவாக கூறுவது என்னவென்றால் ஒரு சந்தேக நபருக்கு விசாரணையில் ஒத்துழைக்காமல் அமைதியாக இருக்க உரிமை உண்டு, சட்டத்தில் உரிமை உண்டு. ஆனால் இது எப்படியாப்பட்ட வழக்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. 278க்கு மேற்பட்டோர் உயிர் நீத்தார்கள், அநியாயமாக கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆட்சி அதிகாரத்தை தன்வசப்படுத்த கையகப்படுத்துவதற்காக திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து இது செய்யப்பட்ட ஒரு பாரிய மிகச்சிரமான தாக்குதல். இப்படியான தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட இந்த வழக்கு விசாரணையின் போது விசாரிக்கப்பட வேண்டிய முறை மிக தீவிரமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இதன் உண்மைத்தன்மைகளை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இன்று உதயகமன் பிள்ளை என்ன சொல்கின்றார்? அமைதியாக இருக்கவும் உரிமை உண்டாம். சுரேஷ் சலே அமைதியாக இருப்பதற்கும் அவருக்கு உரிமை உண்டாம். உரிமை உள்ளது, அது வேறு கேசுகளுக்கு. ஆனால் இதில் அமைதியை எதிர்பார்க்க முடியாது. காரணம், 278 அப்பாவி மக்கள், அதற்கும் மேற்பட்டோர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு உதயகமன் பிளவும் காரணமாகத்தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக இன்று இப்படியெல்லாம் பேசும் இந்த உதயகமன் பிளவும் இந்த சூழ்ச்சியில் ஒரு பங்குதாரர் தான் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், இவர்களை காப்பாற்ற இந்த உதயகமன் பிள உட்பட இன்னும் பலர் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்று பாருங்கள்.
சட்டத்தையே சவாலுக்குட்படுத்தும் நிலைக்கு இவர்கள் இன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கீழே எழுதுங்கள். அது மாத்திரமல்ல, இதற்கு முன்பதாக எத்தனையோ போலி குற்றச்சாட்டுக்கள், பொய்யான குற்றச்சாட்டுகளின் கீழ் அப்பாவி தமிழ் முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்களும் கூட எத்தனையோ இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் இந்த தடுத்து வைத்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் விசாரணை செய்யப்படும் போதெல்லாம் உதயகமன் பிள்ளை இப்படி என்றாவது ஒரு நாள் பேசி இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்போதெல்லாம் எதுவுமே பேசவில்லை. பிடிஏ சம்பந்தமாக பேசியதில்லை, இந்த சட்டங்கள் சம்பந்தமாக பேசியதில்லை. அமைதியாக இருங்கள், யாரும் விசாரணைகளுக்கு கட்டாயமாக நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று உதயகமன் பிள்ளை என்றாவது ஒரு நாள் சொல்லி இருக்கின்றாரா? இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் இந்த சுரேஷ் அலைவுக்காக இவ்வளவு நாட்கள் சத்தம் போட்ட உதயகமன் பிள்ளை இன்று சட்டத்தையே சவாலுக்குட்படுத்தும் நிலைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார். ரைட், அதான் அவருடைய நிலைமை. நாங்கள் தொடர்ந்தும் இரண்டாவது காரணத்தை பார்க்கலாம். 4 காரணங்களில் முதலாவது சொல்லிவிட்டேன். இரண்டாவது காரணம் அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். இரண்டாவது காரணம், சுரேஷ் அலைவிடம் கடவுச்சொல்லை பெற யாராவது அழுத்தம் கொடுத்தாலோ பலவந்தப்படுத்தினாலோ அது சட்டத்திற்கு முரணானது. கடவுச்சொல்லை கொடுத்தால் உங்களுக்கு சலுகை தருகிறோம், அரசு சாட்சியாக மாற்றுகிறோம், பிணை வழங்குவதற்கு நாங்கள் எதிர்க்கப் போவதில்லை போன்ற வாக்குறுதிகள் வழங்கவும் முடியாது. அதேபோல் கொடுக்காவிட்டால் கடுமையாக நடத்தப்படும் என்று மிரட்டவும் முடியாது. இவ்வாறான தூண்டுதல், அழுத்தம், மிரட்டல் ஆகிய அனைத்தும் சட்டவிரோதமானவை. அமைச்சர் நளின் தயாதிச, ஃபாதர் சிரில் காமினி மற்றும் சில அரசியல் பிரமுகர்கள் ஊடகங்கள் வாயிலாக இது போன்ற அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அது தவறான செயல் என்றும் உதயகமன் பிள்ளை குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அதாவது அமைச்சர் நளின் தயாதிச, ஃபாதர் சிரில் காமினி, இன்னும் பல அரசியல்வாதிகள், ஆளும் தரப்பில் இருக்கின்ற அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எல்லாம் தவறை செய்திருக்கிறார்களாம், அழுத்தம் கொடுத்திருக்கிறார்களாம் சுரேஷ் அலைவுக்கு இந்த பாஸ்வேர்டை கொடுக்க வேண்டும் என்று. ரைட், அது இரண்டாவது காரணம். அதே போல் கடவுச்சொல்லை வழங்காவிட்டால் கடுமையான சிறை நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், மற்ற கைதிகள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்படுவீர்கள் போன்ற மிரட்டல்களையும் விடுக்க முடியாது. அழுத்தம், மிரட்டல் அல்லது கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் மூலம் தகவல் பெற முயற்சிப்பது அனைத்துமே சட்டவிரோத செயல்களாகும் என்று உதயகமன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். அதே போலதான் தற்போது அமைச்சர் நளின் தயாதிச, ஃபாதர் சிரில் காமினி மற்றும் ஆளும் தரப்பைச் சேர்ந்த சிலர் ஊடகங்கள் வாயிலாக இவ்வாறான அநியாயமான அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள். எனவே அவர்கள் சட்டவிரோதமான அழுத்தம் கொடுத்துள்ளனர் என்று கூற வேண்டியிருப்பதாகத்தான் உதயகமன் பிள்ளை இரண்டாவது காரணத்திற்கு கதை சொல்கிறார். அடுத்ததாக உதயகமன் பிள்ளையுடைய மூன்றாவது காரணத்தையும் பார்க்கலாம். மூன்றாவது காரணம் இதுதான். சுரேஷ் அலை தனது மொபைல் மற்றும் கணினியின் கடவுச்சொற்களை வழங்கக்கூடாது. மூன்றாவது முக்கிய காரணம், அவற்றில் மிகவும் உணர்வுபூர்வமான உளவுத்துறை தகவல்கள் இருக்கக்கூடும் என்பது தான். சிலர் அவர் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர், ஓய்வு பெறும் போது அனைத்து உளவுத்துறை தகவல்களையும் ரகசியத்தையும் அரசிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அது முழுமையான உண்மை அல்ல, அப்படி தேவையும் இல்லை என்று உதயகமன் பிள்ளை இந்த ஊடகத்திலே தெரிவிக்கின்றார். உளவுத்துறைக்கு தகவல் வழங்கியவர்களின் உண்மையான அடையாளங்களை அறிந்திருப்பது அந்த தகவலை பெற்ற அதிகாரி மட்டுமே. அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் அவர்கள் உண்மை பெயர்கள் பதிவு செய்யப்படுவதில்லை. அதற்கு பதிலாக குறியீடு, அதாவது கோட் பெயர்களை பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இடத்திலே ஒரு உண்மையும் இருக்கின்றது. அந்த கோட் பெயர்களில் ஒன்று தான் அல்ஃபா. அதாவது கோட்டாபய ராஜபக்சனுடைய கோட் பெயர் அல்ஃபா எனப்படுகிறது. இப்படி பல கோட் நேம்ஸ் இருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணையில் போது அவை எல்லாம் ஒன்றொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே ஒரு நாள் குறிப்பிட்டேன், அல்ஃபா, ஒவ்வொரு பெயர்கள் இருக்கின்றது, சாம், அல்ஃபா, இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கின்றார்கள். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கின்றார். தகவல் வழங்குபவர்கள் பல வகையானவர்கள். சிலர் தனிப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் தகவல் தருகிறார்கள். சிலர் நீண்டகால உறவுகளின் காரணமாக தகவல் தருகிறார்கள். சிலர் குறிப்பிட்ட அமைப்புகளில் இணைந்து அல்லது வேலை செய்து தகவல்களை பெற்று தருகிறார்கள். இந்த நபர்கள் தங்கள் உயிரையே பணயம் வைத்து உளவுத்துறைக்கு உதவுகிறார்கள். சில நேரங்களில் மனைவி தனது கணவர் பற்றிய தகவலை வழங்கலாம். சில சந்தர்ப்பங்களில் காதல் உறவுகள் மூலம் தகவல் சேகரிக்கப்படுகின்றது. இதை உலகளவில் ஆனி ட்ராப் என்று அழைக்கிறார்கள். அப்படி என்றால் துவான் சுரேஷ் அலைவுக்கு இந்த ஆனி ட்ராப்பை பயன்படுத்தி பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த உளவுத்துறைக்கு தேவையான தகவல்களை பெற்றிருக்கலாம் என்ற ஒரு
தகவலை உதயகம்மன் பிள்ளை சொல்ல வருகின்றாரோ என்ற சந்தேகமும் இருக்கின்றது. ஒருவேளை உண்மையான தொடர்புகள் அம்பலமாகி விடும் என்ற ஒரு பயமும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எதற்கு இவர் இப்படி இந்த இடத்தில் இதை கூறுகிறார்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட போல சில சந்தர்ப்பங்களில் காதல் உறவுகள் மூலமாக தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றது. சுரேசலையும் அப்படி என்றால் பல காதல் கதைகளை எல்லாம் ஆரம்பித்து இந்த ஹானி ட்ராப் என்படுகின்ற இந்த உளவியல் ரீதியான உலகளாவிய ரீதியில் புலனாய்வாளர்கள் செய்கின்ற இந்த ஹானி ட்ராப்பை சுரேசலையும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கின்றது. பாவம் மனோரி சாலை எத்தனை நாட்களாக இந்த முகக்கவசம் அணிந்து கொண்டு வைத்தியசாலைக்கு ஓடி ஓடி சென்று வந்தார். இறுதியில் இந்த லேப்டாப்பில் இப்படியான இந்த காதல் கதைகள் இருப்பது தெரிய வந்தால் மனோரி சாலை உட்பட பிள்ளைகள் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இறுதியில் அவர்கள் உண்ணாவிரதத்துக்கு போகும் நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயமும் அச்சமும் இருக்கின்றது. ரைட், பார்ப்போம் என்ன எப்படி இருக்க போகிறது என்று. இது உதயகம்மன் பின்னுடைய கருத்து. ஆகவே லேப்டாப்பில் இருக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் வெளியே வந்தால் கடவுளே, இத்தனை நாட்களாக இவர் புலனாய்வுத்துறையில் புலனாய்வு தகவல்களை சேகரிக்கவில்லை, மாறாக இந்த ஹானி ட்ராப்பை தான் செய்திருக்கின்றார் என்று ஒரு முடிவுக்கு வருவார்களோ தெரியவில்லை. அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆம், இன்னும் சில காரணங்களையும் அவர் குறிப்பிடுகின்றார். அதே போல் குடும்ப தகராறுகள் அல்லது தனிப்பட்ட காரணங்களாலும் தகவல்கள் கிடைக்கலாம். இந்த தகவல்களை வழங்கியவர்களின் உண்மையான அடையாளங்கள் அந்த அதிகாரியிடம் மட்டுமே இருக்கும். அவை வெளிப்பட்டால் அவர்களின் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தும் ஏற்படலாம். 38 ஆண்டுகளுக்கு மேலாக உளவுத்துறையில் பணியாற்றி பரந்த தகவல் வலையமைப்பை உருவாக்கிய ஒருவராக சுரேஷ் அலைவின் மொபைல் மற்றும் கணினியில் இத்தகைய உணர்வுபூர்வமான தகவல்கள் இருப்பது இயல்பான விஷயமே. மேலும் இன்று கிளவுட் தொழில்நுட்பத்தின் மூலம் பழைய மொபைல் அல்லது கணினியில் இருந்த அனைத்து தகவல்களும் புதிய சாதனங்களுக்கு எளிதாக மாற்றப்படுகின்றன. எனவே அவர் புதிய சாதனங்களை பயன்படுத்தினாலும் பழைய தகவல்கள் அதில் தொடர்ந்து இருக்கக்கூடும் என்று இவர் குறிப்பிட்டிருக்கிறார். யார்? உதயகம்மன் பிள்ளை. இந்த விடத்தில் சொன்ன உதயகம்மன் பிள்ளை இப்பொழுது 4வது காரணத்தையும் சொல்கின்றார். 4வது காரணத்தையும் பார்க்கலாம். இதில் தான் மிக முக்கியமான ஒரு விடயம் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். சுரேஷ் சலை தனது கடவுச்சொல்லை பாதுகாக்க வேண்டிய 4வது காரணம் மிக முக்கியமானது என்று சொல்கின்றார். அதையும் கேட்போம். அதாவது கடந்த காலத்தில் உளவுத்துறை ரகசியங்கள் போலீசாரின் கைகளில் சிக்கி வெளியானதால் நாட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சேதைகள் பற்றிய கசப்பான அனுபவங்கள் நமக்கு இருக்கின்றன. அவற்றில் மிகவும் பிரபலமானது 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற மிலேனியம் சிட்டி சம்பவம். அத்துருகிரியவில் உள்ள மிலேனியம் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் இராணுவ உளவுத்துறையின் ரகசிய பாதுகாப்பு இல்லம் சேஃப் ஹவுஸ் ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது. வடக்கு நடவடிக்கைகளுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் பல்வேறு உளவுத்துறை உபகரணங்களும் அங்கு பாதுகாக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த வீட்டை போலீசார் முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர். பின்னர் அப்போதைய பிரதமரை கொலை செய்ய இராணுவ உளவுத்துறை சதி செய்தது. அதனை நாம் தடுத்தோம் என்று போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் அந்த உளவுத்துறையில் பணியாற்றிய அதிகாரிகளின் பெயர்கள் மற்றும் விவரங்கள் ஊடகங்களில் பகிரங்கமாக வெளியிடப்பட்டன. அதன் விளைவு மிகவும் மோசமானதாக இருந்தது. இலங்கையில் சிறந்த உளவுத்துறை அதிகாரிகளில் ஒருவராக கருதப்பட்ட கர்னல் துவான் முதாலிஃப், ஆம் அவரும் ஒரு துவான் தான், கர்னல் துவான் முதாலிஃப் உட்பட பல அதிகாரிகள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. உளவுத்துறைக்கு தகவல் வழங்கிய 73 தகவல் வழங்குனர்கள் கொல்லப்பட்டதாகவும் உதயகம்மன் பிள்ளை இந்த ஊழல் போது இந்த இடத்தில் 4வது காரணத்தை சொல்லும் போது குறிப்பிட்டிருக்கின்றார். உதயகம்மன் பிள்ளை தொடர்ந்தும் சொல்லும் போது தான் கர்னல் துவான் முதாலிஃப் தனது பள்ளியில் கல்வி கற்ற பெருமதிப்பிற்குரிய ஒரு இராணுவ வீரர் என்றும் இச்சம்பவத்திற்கு பிறகு இலங்கையின் உளவுத்துறை அமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவத்தால் மனமுடைந்த பல உளவுத்துறை அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். சிலர் இன்று வரை இலங்கைக்கு திரும்பவில்லை என்றும் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். இந்த வரலாற்று அனுபவங்களின் காரணமாகவே சுரேஷ் அல்லை தனது கைபேசி மற்றும் கணினியின் கடவுச்சொற்களை உடனடியாக வழங்காமல் இருப்பதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளன என்று உதயகம்மன் பிள்ளை தொடர்ந்து அவர் வாதாடி கொண்டிருக்கின்றார். அவர் வழக்கு விசாரணைக்கு சென்று நீதிமன்றத்தில் வாதாடுகின்றாரோ இல்லையோ, இந்த ஊடக சந்திப்புகளில் அவர் பின்னால் 2 நபர்களை அமரச் செய்து ஊடக மைக்குகளுக்கு முன்னால் இவர் வாதாடி கொண்டிருக்கின்றார் தனியாக. இதுதான் இவருடைய கருத்து. அதே நேரத்தில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் அது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் முதலில் அந்த உத்தரவுக்கு மதிப்பளிக்க வேண்டும். பின்னர் அதில் சட்டப்பிழைகள் இருப்பதாக கருதினால் மேன்முறையீடு செய்வதே சரியான நடைமுறை என்றும் இறுதியில் அந்த ஊடகத்தை இறுதியிலே சொல்லிவிடுகின்றார். எதற்கும் நாங்கள் சேஃபாக இருப்போம் என்று ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர் அந்த விடத்தையும் சொல்லிவிடுகின்றார். இறுதியாக
அவர் சொல்ல வருகின்ற விடயம், சுரேஷ் சலவின் சட்டத்தரணிகள் இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக விரைவில் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருப்பதாக உதயகமன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். எப்படியும் உதயகமன் பிள்ளை நம்புவதாக எதிர்பார்ப்பதாக ஏதாவது சொன்னால் அது அப்படி இல்லை, இவர் தான் அதை செய்ய போகிறார் என்று தான் அர்த்தம். ரைட், அத்தனாகவே அடுத்தாக நடக்கப் போகின்றது. இன்று இந்த ஊடக சந்திப்பின் போது உதயகமன் பிள்ளை சொன்ன அந்த பிரதான 4 காரணங்கள், ஏன் சுரேஷ் சலே அவருடைய கடவுச்சொல் லேப்டாப் மற்றும் மொபைல் பாஸ்வேர்டை விசாரணை அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் என்ன ஆகும் என்பதற்கு அவர் விளக்கம் கொடுத்து 4 காரணங்களை இன்றைய இந்த ஊடகத்தில் அவர் சொல்லியிருந்தார். அதை நாங்கள் தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழியிலே தொகுத்து வழங்கியிருக்கிறோம். எங்களுடைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக பிழைகள் இருக்கலாம், காரணம் எனக்கு சுகஹீனம். ஆகவே உடல் நன்காக ஆரோக்கியமடைந்து நாளைய தினம் இன்னும் பல புதிய தகவலுடன் நான் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றேன். தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரியோடு இணைந்திருங்கள். இது உதயகமன் பிள்ளையுடைய இந்த கருத்து, இந்த நீதிமன்றம் வழங்கிய ஒரு உத்தரவை இவர் சவாலுக்கு உட்படுத்தும் விதமாக பேசிய இந்த விடயங்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் நாளைய தினம் நான் உங்களை சந்திக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் லிசியருடன் நான் வின்சன். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.